ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சு வின்லாஸ் சாகால எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். நேத்தியாக வீடியோ வரலன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்துருக்கு ப்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணி ரெகுலராக போகிற ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ சொல்கிற, திரும்ப திரும்ப நீ இதே பண்ணுகிறோன்னா எங்கள் கையில் இல்லை ப்ரோ. திடீர்னு கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க தெரிய மாட்டேது. மழை பெய்கிறப்ப பண்ணால் கூட பரவாயில்ல, மழை பெய்ஞ்சு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் பண்ணாங்க. நேற்று எதுக்குன்னு தெரில, ஒன் டே போச்சு. ஸோ இனிமேல் வர்றதுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி ரெண்டு அனிமி கேட்டுட்ருக்கேன். இன்னொரு அனிமி போகலாம் ப்ரோ, நருட்டோ தான் வரலையே அப்படின்றீங்க. திடீர்னு இப்போ நருட்டோ விட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறது? இப்போ இது எடுத்து இதையும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 வீடியோ அட் அ டைம் போடுறதுக்குலாம் இங்கே கெப்பாசிட்டி இல்லை ப்ரோ. இங்கே அந்தளவுக்கு மொபைல் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த 2 போடுறதுக்கே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்குள்ளே போய் சிக்கிக்க விரும்பல. இப்போ நருட்டோ வரப்போ இதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அதை நிறுத்திட்டு ஒன்று போடுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ நீட்டாக போகலான்னு பார்க்குறேன். ஒரு அனிமி எடுத்தோமா அது முடிச்சிடலாம், அட்லீஸ்ட் ஒரு சீசனாவது முடிச்சுட்டு கூட கேப் விட்டு போகலாம். எல்லாத்தையும் எடுத்து குழப்பிட்டோன்னா நல்லா இருக்காதுன்னு தோணுது. அதனால் இதே போயிடும். அதுவே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் டீமன் ஸ்லேயர் தான் ஃபஸ்ட்லேருந்தே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அது என்னென்னா டப்பிங் வரலையே தமிழில். ஃபஸ்ட்டு வேறு லாங்குவேஜில் தான் இருக்குது, இங்கிலீஷில் கூட இல்லைன்றாங்க. செகண்டில் இருக்குது, செகண்ட் சீசன்லேருந்து போங்க. ஃபஸ்ட்டு புரியாமல் எப்படி பூரா செகண்ட் இல்லை என்னென்னு புரியாமல் உக்காந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வருதான்ட்டு. இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லைன்னா இங்கிலீஷ் டப்பில் எதனா கீழே சப்டைட்டிலோடு வந்துச்சுன்னா அது பண்ணலாம். பட் பெருசுக்குள்ளே போக வேணான்றது தான். இது கொஞ்சம் பெரிய அனிமி, அதுக்குள்ளே இப்போ போனோன்னா திரும்ப இப்போ நருட்டோ வந்துச்சுன்னா அதான் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இப்போ நான் இது ஒரு 52 எபிசோடு கிட்ட இருக்குது வின்லாண்ட் சாகாவே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொன்று எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நருட்டோ வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி குழப்பிக்கும். அதனால தான் சின்ன சின்ன அனிமே ஏதாவது இருந்தால் பண்ணலாம். பெருசுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம நருட்டோ வரப்போ அது இதுவாகிடும்ன்றதுனால தான் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ரோ. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது முடிச்சிடுறது எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போட முடியுமோ அதை போட்டு முடிச்சுட்டு கூட நம்ம அடுத்தடுத்த அனிமிக்கு போயிடலாம். நருட்டோ வந்துச்சுன்னா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் பண்ண முடியுமே தவிர எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அது நல்லா இருக்காது. ஒன்று விட்டு ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேணாம், ஒன்று எடுத்தால் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்குள்ள இலையுதிர் காலம் வந்தாச்சா? இலையுதிர் காலத்துல எல்லாமே ருசியா இருக்கும். முக்கியமா மீன், எறா, சோறா, நண்டு. நீங்கள ஆடுங்கள கூட நல்ல கொழுக்கொழுந்தா இருக்கும் தலைவா. உண்மைதான். பத்தாது போலக்குது. குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை எனக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல. ஆரம்பத்துல விசித்திரமா தெரிஞ்சது, ஆனா ஆங்கிலேயர்களோட சோமரசம் பழகி போச்சு. எனக்கு அதோட வெண்ணையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சுகர் வெண்ணையா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சாப்பாட்டை பத்தி பேசினதெல்லாம் போதும், பெண்களை பத்தி பேசுவோம். இங்க இருக்கிற பெண்கள் ரொம்ப உயர்ந்தவங்க. என்ன மாதிரி? நான் சொல்றது புரியுது இல்ல? என்ன மாதிரி உயர்ந்தவங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவ மதம் ரொம்ப புனிதமானது, பிரபலமானது. நான் மதம் மாற மாட்டேன்ப்பா. கிறிஸ்துவர்களா இருந்தா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் லண்டன்ல ஒரு ஆளோட சிலைய எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். பார்க்க ரொம்ப பலகீனமா இருந்தாரு. அவரு ரொம்ப இழைச்சு போயிருந்தாரு. தன்னோட சுத்தியிலால ஒரே அடியில் அடிச்சிருவாரு. அந்த ஆளு ஒரு மந்திரவாதி நான் கேள்விப்பட்டேன். தண்ணி மேல நிறைய ரொட்டிய கூட வர வைப்பாராம். இதுக்கு பேரு மந்திரம் ஒண்ணு கிடையாது. இதுக்கு ஓடினும் தோறும் எவ்வளவோ மேல். உனக்கு புரியுதா? சரி நிறுத்துங்க. விஷயம் புரியாம நீங்களா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கிட்ட நேரடியா கேட்டுட்டா தெளிவாயிட போகுது. இளவரசே, உன் மனசுக்கு தோணுது உங்க கர்த்தரா இல்ல ஆஸ்கார்ட் கடவுளா? என்னாச்சு? வாய் பேச முடியாத ஊமையா? இல்ல எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா இளவரசே? பொண்ணு மாதிரிதான் இருக்குது. நீ ஒரு துரோகி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே புரியுதா? என்ன தைரியம் இருந்தா இளவரசர் கிட்ட நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுவ? என்ன பண்றது, எனக்கு கூட தான் பழைய கைதிகளை கூட்டிட்டு போறது பிடிக்காது. என்ன பண்றது, சுயநரசர் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இளவரசரை பிடிச்சாலாவது அவர் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் தானே நான் இளவரசரை பிடிச்சு கூட்டிட்டு போறேன். நான் எந்த அளவுக்கு வருத்தப்படுறேன்னு நீ புரிஞ்சுக்கணும். என்ன தலைவரே, காதல் வயப்பட்டு பொண்ணு மாதிரி பேசுறீங்க? ஆமா,
சரியா கண்டுபிடிச்சிட்ட. ஸ்வெயின் அரசர் கிட்ட நான் என் மனச பறி கொடுத்துட்டேன். இருந்தாலும் பெரிய பொண்ணு பேசலாம் பார்த்தா என்ன இருந்தாலும் வடக்கு கடலுக்கு நீங்க தான் அரசர். அவருக்காக போய் இப்படி ஏங்குறீங்க? எல்லாருமே பைத்தியக்காரனுங்க. உண்மையான போரை பத்தி எதுவும் தெரியாதவனுங்க. அத்தனை பேரும் சாக போறீங்க. வெறும் 500 பேர் டென்மார்க் படையில இருக்கிற 16,000 பேரை எப்படிதான் வீழ்த்த போறீங்களோ? நாங்கெல்லாம் சாக ஏன்னா 3000 பேர் உங்களை வீழ்த்தி இல்லையா? மாட்டோம். பிரச்சனை இல்ல ராக்னர். ரொம்ப காலமா கிறிஸ்துவ மதத்தோட ஆதிக்கத்துல நீ இருக்க. அதுக்குள்ள நீ மறந்து போயிட்டியா? நார்மன் போர் வீரனோட மரியாதைய வாளாளவ சொல்றியா? அதேதான். வால்கரிக்கெல்லாம் மாவீரர்களோட ஆன்மாக்களை தான் தேடுவாங்க. கடவுளின் போர் வீரர்கள் ஹேர்னு கூப்பிடக்கூடிய தகுதி உள்ளவங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க. போர்ல சண்டையிட்டு அதுல உயிரை விட்டவங்களுக்கு தான் சொர்க்கத்துல போர் வீரர்களோட இருக்க தகுதி இருக்கு. அந்த டைம்ல வாழலா தோறு ஓடின்னு தான் போல. எப்படி சண்டை போடுற, எப்படி நீ சாகுற, அதுதான் இங்க முக்கியம். எதிரி எவ்வளவு பலசாலியா இருக்கானோ அவ்வளவு சிறப்பு. இன்னும் பழைய ஆளாவே இருக்க. அப்படியா? எப்ப பார்த்தாலும் ஒரு போர்க்களத்துல இருந்து இன்னொரு போர்க்களத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கல, அதனாலதான் உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க தோற்கில். அரசபைய பத்தியோ ஸ்வெயின் அரசரை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் இளவரசர் கண்ணூட்ட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப என்ன பண்ணணுங்கிற தெளிவா சொல்லு. வந்ததுல இருந்து அமைதியா தான் இருக்காங்க, பேசுறது இல்ல, கோபம் பண்ணல. என்னோட ஆண்டவா, என்னால உங்களை பார்க்க முடியுது. என்னாச்சு? நீங்க கொஞ்சம் கீழே உட்காருங்க. என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க, கூட்டிட்டு போயிடுங்க. பாதியா தானே நிஜமாவே. என்ன அழைச்சிக்கங்க, உங்க கூட என்ன அழைச்சிடுங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. வேடிக்கையா இருக்குப்பா இது. உண்மையிலேயே கிறிஸ்துவனா இருக்கிறது கடினம்தான். ஏய், பாதிரியாரே, உங்களுக்கு என்ன தோணுது? கர்த்தரா இல்ல கடவுளா? ரெண்டுத்துல யார் சிறந்தவங்க? சோமரசத்தை செஞ்சவங்க தான். குடிச்சிட்டு வளர்ந்துக்குது அது. அடா பாவி. வராங்க. என்ன ஏன் எல்லாரும் நிறுத்திட்டீங்க? தலைவரே, தானே அதோ அங்க அவங்க அங்க இருக்காங்க. எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க. எப்படா கண்டுபிடிச்ச? எப்படி? மலை மேல வலது பக்கம் இருக்காங்க. ஓ, இவங்க படையா? ஒண்ணு நாங்க சுத்தி வளைச்சிட்டோம். ராக்நாட் படை இளவரசர் கண்ணுக்காக வந்திருக்கோம். 2000 பேர் இருக்கோம். என்னுடைய ஆட்கள் வந்திருக்காங்க. 2000 பேரா? அவங்களே எண்ணிக்கையை சொன்னா வளர்றாங்கன்னு அர்த்தம். ஏய், புரியுது தலைவா. ஆனா பார்த்தா அவ்வளவு கூட்டம் மாதிரி தெரியல. கடைசி வாய்ப்பு புரட்சிக்காரர்களே. இளவரசரையும் ராகனரையும் உடனடியா விடுதலை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களை நான் இப்போ உயிரோட விடுவேன். நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. படம் எங்க போச்சு? உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. சொன்னே விட்டாங்க. இளவரசே, ராகனரையா, நல்லது நல்லது. அவனுக்கே தெரியாதுங்களா, சொன்னதை விட்டாங்க. ராக்னரோட அல்லை கைகளா, உங்க கடின உழைப்புக்கு நன்றி. உங்க இளவரசர் கண்ணுட்ட நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன், எடுத்துட்டு போங்க. அதுக்கு நான் ஒரு நொடி கூட தயங்க மாட்டேன். ஆனா இப்ப உங்க தாக்குதலை எனக்கு காமிங்க. சண்டைக்கு கூப்பிடுறான். அனுப்பிட்டு கூப்பிடுறான். முடிஞ்சா நான் தாடி கொண்டு போங்கடா. ஏய், நிறுத்து. கட்டுப்படுத்திக்கோ. திரும்ப போயிடலாம். நான் போர் வீரன். அவன் உஸ்பேத்தி இப்படியா கூடுவான். உங்களை வீழ்த்திட்டு அப்புறம் போலாம். கோல மாதிரி ஓட மாட்டேன். அவன் எப்படி பேசினான்னு பாத்தீங்கல்ல. இப்படியே நம்ம போயிட்டா
இங்க இருக்கிறவங்க நம்ம எல்லாரையும் பார்த்து கோழைகள்னு சொல்லுவாங்க. நான் காரணமா தான் சொல்றேன். இத பார், இளவரசரோட பாதுகாப்பு தான் நம்ம எல்லாத்த விட முக்கியம். நம்மளோட வெற்றிங்கிறது இளவரசரை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு போறதுதான். ஏய், என்னடா பிரச்சனை உங்களுக்கு எல்லாம்? 2000 பேர் இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி பயப்படுறீங்க? வேற எதுக்கு பயப்படுறீங்க? வெறியாத்தான். அவர்கிட்ட இளவரசர் பணயமா இருந்தாரு, அதனால திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சுலபமா சாக்கு சொல்ல போறீங்களா? மலையில சிக்கிட்டானுங்களா? எவ்வளவு கடுப்பேத்துற பாரு. நிறுத்துங்க. என்னோட கட்டளை உங்களுக்கு கேட்கலையா? போர் பசியில இருக்கிற அவங்க உங்களை தூண்ட நீங்க அனுமதிக்க கூடாது. ஆ, என்னை பயந்துட்டேன். மன்னிச்சிருங்க. நான் என்ன சொன்னேன்? உண்மையா சொல்லிட்டானா? இன்னும் வெறியாத்திரம். ஒருத்தர் தான் கோவப்பட்டது, எல்லாரையும் கோவப்படுத்து. பாருங்க, இது 2000 படம் மாதிரியே இல்லை. சத்தம் கேக்குது. அவங்க சண்டையை ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் கேக்குதா? காத்து நாம எதிர்பார்த்த மாதிரியே அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? வாங்க, நம்ம திட்டப்படி செய்யலாம். ஒரு சின்ன தப்பு கூட நடக்காம பாத்துக்கணும். என்ன பண்ண போறாங்க? துண்டு துண்டா போறாங்கயா. சும்மா வீசுறாங்க கத்திய. நம்ம இளவரசரை முதல்ல காப்பாத்துங்க. லண்டன்ல எப்படி நடந்ததோ அப்படிதான் நடக்குது. இது சரியாவே வராது. திரும்பி வாங்க, இப்பவும் நேரம் இருக்கு. 2000 பேருன்னு சொன்னா மிஞ்சி அவன் மிஞ்சி தன்மானத்துல விளையாடுறான். இருப்பானுங்க. இது மொத்தமா 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிரும் நினைக்கிறேன். ஏமாத்திருக்காங்க 2000 பேர். என்ன ஆச்சு தலைவரே? உனக்கு எதுவும் வாசனை வரலையா? ரத்த வாசனை இல்ல, வேற ஏதோ வாசனை. ஆமா. அட, எனக்கு எதுவும் வரலையே. அது கடலோட துர்நாற்றமா இருக்கும். இல்ல, காத்து வர்ற திசையில எனக்கு நிலக்கரியோட வாசனை வருது. ஓ, கொளுத்து விட்டுருக்காங்க. எப்படி பண்ணா எல்லாருமே தான் ஏமாட்டுவாங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் எண்ணெய்களை ஊத்துங்க. ஒரு இடமும் விடாதீங்க. எல்லா இடத்துலயும் ஊத்தி கொளுத்துங்க. நீங்க யாரும் தப்பிச்சு போக கூடாது. இது நல்லதுக்கு கிடையாது. தலைவா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்க புடனைக்கு பின்னாடி தாங்க. தானே நிக்கிறேன். இது பிரச்சனை. பெரும் காட்டு தீக்கு மத்தியில நம்ம மாட்டிக்கிட்டோம். புகைக்கு நடுவுல யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஓ, பிளான். போட முடியாது. காத்து இல்லாத நேரத்துல வரலாம். இப்ப போலாம். காட்டு தீயில செத்தாலாம் வால்ஹாலாக்கு போக முடியாது. இது காட்டு தீ கிடையாது. எனக்கு என்ன பூரா அழகா இருக்கு. வீரமரணம் அடையணும். அவங்களா இருந்தா இளவரசரை காப்பாத்த தங்களை தாங்களையே இல்ல அவங்க ஆளுங்களையே அவங்க கொளுத்த மாட்டாங்கல்ல. அப்படின்னா அஸ்கலா. மூணாவதா எவனோ ஒருத்த உள்ள நுழைய பாக்குறான். வில்லனுக்கெல்லாம் வில்லன். பிரமாதமா எரியுது. இந்த பகுதியில மழை பெஞ்சு ரொம்ப காலம் ஆகுது. இது கொடூரம். சாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. நான்லாம் இப்படி சாக விரும்ப மாட்டேன். ரொம்ப சரியா சொன்ன. சாதாரண பாமரன் கூட இப்படி சாக விரும்ப மாட்டான். ஆனா இந்த நெருப்புல தோர்கில் செத்தான்னா நமக்கு தான் சாதகமா இருக்கும். இந்த மாதிரி நெருப்புல எல்லாம் அவன் சாக மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள குழப்பதான் நான் இப்படி பண்றேன். தோர்ஃபின், அவன் மேல தண்ணிய ஊத்துங்க. என்னன்னா தூரத்துல இருந்து இளவரசனை நீ பார்த்தல, சிகப்பு அங்கேயே இறகு தலைக்கவசமும் இருக்கும். மாத்தி கூட்டிட்டு வந்துடாத. சரி, கிளம்பு. இங்க
பாரு ஸ்கெலட், ஆ? நம்ம ராக்னரோட 400 ஆட்கள் கூட நாம சேர்ந்திருக்கணுமோன்னு தோணுது. நம்ம 100 பேர் சேர்ந்தா தோர்கிலுக்கு சமமா இருந்திருக்கும். எத்தனை பேர் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், ராக்னரோட ஆட்களுக்கு தான் பரிசு கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. அத ஒரு மான் மாட்டிடுச்சு பாருங்க. கிடைச்சா பெரிய மலையே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உயிர் போயிடும். இந்த நெருப்புல கனூட் இறந்து போனா கூட நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம், யாரும் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க. தோர்ஃபினால இளவரசனை பிடிச்சு கூட்டிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க. நீங்க 1000 தான் சொன்னாலும் சரி, அந்த பையனை ரொம்பவே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எதை பார்த்தும் பயப்படாத ஒரு முட்டாளை பயன்படுத்துறது சுலபம். அவனுக்கு வீரனும் பேர் இருக்குது. என்ன நடக்குது? நிச்சயமா தோற்றில் இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டான். ஆனாலும் நாம இங்கிருந்து தப்பிச்சாகணும். இளவரசே, சீக்கிரம் வாங்க. ஏய், உங்க ஆள்றாது. அட பைத்தியம். யார் தாக்குறாங்கன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஈட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுவியா? நீட்டின்னு வந்துருவியா நீ? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உன்னால இளவரசருக்கு ஏதாவது ஆகி இருந்தா என்ன பண்ணிருப்ப? ஓடுங்களா சீக்கிரம் தான். இளவரசே, ஓட முடியும். எங்க இருக்கீங்க? பாத்தியா, புத்திசாலிங்க முதல்ல குரல் கொடுத்து ஏய், அது உறுதிப்படுத்திக்கிட்டு தோர்கில அவங்க ஆளுங்க இருக்க போகுது. மன்னிச்சிருங்க ஐயா. இளவரசர் இங்க இருக்காரு. அட பைத்தியம் தான். நாங்க இந்த பக்கம் இருக்கோம். இந்த பக்கம் தெரியுமா? போச்சு. ரெடி, உங்களை மாதிரி தானே அவங்களும் பிளான் பண்ணுவாங்க. கனோட்ட கண்டுபிடிச்சிட்டோம். பரிசோ பரிசு. இளவரசர் இங்கதான் இருக்காரு, இந்த பக்கம். நீங்களும் தோற்றியோட ஆளுங்களா? நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன். இளவரசரை கொண்டுடாதீங்கடா. தெரியும் தெரியும், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பயப்படாதீங்க இளவரசே, உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். பத்திரமா கூட்டிட்டு போறோம், சரியா? பயப்படுறமான்னு தெரியல. ஒன்றும் தெரியல. என்னடா இது, குதிரையா? என்ட்ரி. ஆமா, இந்த பையன் யாரு? எதுக்காக நம்மள முறைச்சு பாக்குறான்? இந்த சண்டைக்கு இவன் தயாரா இருக்கான் போல இருக்கே. இவனை நம்ம கொல்லலாமா? தாராளமா. முக்கியமான மாதிரி தெரியல. சரி சரி, அப்ப முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சதுடா. ஏய், வீடு காணாம போயிட்டான். கழுத்துல குத்துனதே தெரியல. வா. இவன் அப்படியே இவ்வளவு ஸ்பீடா? ஒன்னதான் நீ தானே இளவரசன் கனூர். உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்க. நீ அங்கேயே நில்லு. வாய்ப்பே இல்லை. இளவரசரை காப்பாத்த இங்க யாருமே வர முடியாது. ஆனா எதுக்காக? ஏன் இளவரசருக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. வந்துட்டான். தோர்ஃபின்! ஓய்! நீ தோர்ஃபின் தானே? தோர்கில். ஹேய்! ஐயோ, வந்துட்டானே. நீதானா? மறுபடியும் உன்னை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. தோர்கில், தலைவர், நீங்களா இவன் கூட சண்டை போடுறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பானே. டார்ஃபின் ஒரு சிறந்த வீரன். என்னோட கை விரல்களையே வெட்டினவன்னா பாத்துக்கோங்களேன். இதோ இங்க பாரு, என்ன குறைச்சி எடை போட்டா நீதான் காயப்படுவ. இரு தோர்ஃபின், உங்ககிட்ட 2 விஷயம் கேட்கணும். இந்த காட்டு தீக்கு நீங்கெல்லாம் தான் காரணமா? ஆமா. இன்னொரு விஷயம், உன்னை அன்னைக்கு கேட்டப்போ நீ தோர்ஸோட மகன்னு தானே சொன்ன? உங்க அப்பா பேரு தோர்ஸ், உங்க அம்மாவோட பேரு ஹெல்கா, சரிதானே? அப்படி ஃப்ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன் இப்பதான். அப்ப சரி கண்டுபிடிச்சிட்ட.
யோன்ஸ் வைக்கிங்கோட அரக்கன் மகன். அதனால தான் நீ இவ்வளவு பலசாலியா இருக்க. இவன் நம்ம தோர்ஸோட பையனா? தோர்ஸோட பையனா இவன்? கொஞ்சம் கூட ஜாடியே இல்லையே. எங்க அப்பாவை உனக்கு தெரியுமா? இந்த மொத்த உலகத்திலயுமே என்ன விட பலசாலியா ஒருத்தன் இருந்தான்னா அது உங்க அப்பா மட்டும்தான். அவன் ஒரு உண்மையான மாவீரன். இன்னொரு பையனுக்கு வெறிதான் உண்டாகும். கடந்த காலத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல தோர்ஃபின். இப்போதைக்கு இளவரசரை உங்ககிட்ட கொடுக்கிற, ஆனா மறுபடியும் சந்திக்கலாம். எப்படி ஒரே திசையில தான் நாம போயிட்டு இருக்கோம். ஸ்வைன் அரசர் முக்கிய படைகிட்ட. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சதுன்னா நீ வெட்டி அடைஞ்சதா அர்த்தம். என் ஆசையை நீ கெடுத்துடாத. தோர்ஸோட மகன் தோர்ஃபின். என்னோட பையன்தான் தெரிஞ்சுமே சண்டைக்கு நிற்கிறான். அடடா, நீ பார்த்தா நம்ம ஆளுங்களையும் தோர்களையும் காணோம். தலைவரே, அரசே, ராக்னர் ஐயா! நீ ஏன் ஓ எதிர் படையா அட்டங்க. ஓகேல ராக்னர். ஹலோ போயிங்க. தோர்ஃபின் ஏன் இன்னும் இங்க வரல? இந்த தடவை அவனோட தலையில பெரிய பாரமா தான் தூக்கி வச்சிருக்கீங்க. அவனால முடியல. அதனால என்ன, பரவாயில்ல, விடுங்க. எனக்கு இதுல எந்த இழப்பும் இல்ல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வரான் பாடுறா மாவீரன். நிறுத்துங்க, நான் தான் இளவரசரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆஸ்கலாடு நீதானா? அவனே மண்டிட்டு இருக்கிறான். உன்னோட இந்த மோசமான திட்டத்தால என் ஆட்கள் எல்லாம் இங்க அங்கன்னு சிதறி போயிட்டாங்க. இதுக்கு நீ பதில் சொல்லியா? ஏய் என்ன மட்டும் கிழிச்சிருப்பீங்களே, செத்துருப்பீங்க எல்லாரும். எல்லாரையும் மொத்தமா அழிச்சிருப்பான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இளவரசரோட பாதுகாப்பு பொறுப்பை நான் உன்கிட்ட தான் ஒப்படைச்சி ஆகணும். இளவரசரை காப்பாத்து. உன் படைகள் எல்லாத்தையும் முக்கிய படைக்கு அனுப்பு. ஓலாஃப் மகனின் ஆஸ்கலாடாகிய நான் உங்களோட வேண்டுகோளை முழுமையா நான் நடிக்கிறாயா? ஐயோ, அதனால நான் இப்போ இளவரசரோட மெய் காப்பாளங்கிற முறையில அவரோட முகத்தை பார்க்க விரும்புறேன். இது பொண்ணா பையனா இப்ப தெரிஞ்சு. இளவரசே, ஏய் என்ன இளவரசரா? பொண்ணுதான். பாக்குறதுக்கு இளவரசி மாதிரி இருக்காரு. இந்த எபிசோட் மாசா இருந்தாலுமே தோரிகளும் வந்து என்ன சொல்றதுங்க, வாய்ங்க அவன் வந்து எதிராளியை வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ஈகோவை தட்டி எழுப்பிடுறான். சண்டைக்கே வரலனாலும் அவங்க அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாலும் ஈகோ தட்டி எழுப்பி கூப்பிட்றான். அதேமாதிரி பாருங்களேன், இப்போ வந்து அரசியை அனுப்புகிற மாதிரி அமுச்சிட்டு முடிஞ்சா என்ன தாடி கூட்டின்னு போங்கடா அப்படின்றான். போய் மலை சண்டைக்கு நிற்கல, சரி அமுச்சிட்டேன் ஏதாவது இப்போ கூட்டின்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த திமிரு அவ்வளோ இருக்குது அவனுக்கு. வேற மாதிரி செஞ்சா இவங்களும் அதை சும்மா ஏமாத்திருக்காங்க போல. 2000 படம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்று விட்டுருவாங்க அப்படின்னு கதையாக சொன்னு இருந்துக்கிறாங்க. அவங்க விட்டது இவங்களுக்கு ஷாக்கு. வந்து பார்த்தா 400-500 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனா அது கரெக்டு. யாருமே படம் இவ்வளோன்னு ஆய் விடவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த தோழிகள் கரெக்டாக பிடிச்சி சொன்னா அந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவன் கண் 4 பக்கம் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. அங்க ஜாலியா தான் பேசிட்டு இருக்கான் எல்லாரும் கூடயும், ஆனாலும் ஃபோக்கஸ்டா இருக்கான், சுத்தி என்ன ஏதுன்றது இல்லை. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதுமே அது சொல்ற மாதிரி அந்த குழந்தைத்தனமா அவன்கிட்ட இருக்கு. அவன் வந்து என்ன சொல்றது, பேசுறதுல வந்து ஒரு பெரிய மெச்சூர் அப்படி இல்லை, பவர்லாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கான். பேசலாம் குழந்தைத்தனமா அப்படிதான் இருக்கு. ரொம்ப டூ மச்சா யோசிக்கிற ஆளுமா இல்லை, அப்படியே குட்டா போக்கில் போற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நேற்று கமெண்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்குறேன். ஆமா, நம்ம தோஸ் கூட நின்ன ஆள் அவரு. இப்போதான் தெரியுது. நான் யாரோ நினச்சி பார்த்து இவருக்கு எப்படி அப்பா பேர் தெரியுது, இதெல்லாம் தெரியுது, ஒரு வேலை ஃப்ரெண்டாக அப்படியே யோசிச்சுங்கிறேன். அப்புறம் தான் போய் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தா ஒரு ஆழத்துக்கு ஷீல்டாக நிற்க வச்சார், அதே இவர் தான். அப்படி இருக்கிறப்போ பையன் தெரிஞ்சா அதை என்ன சொல்கிறது, அப்படியேப்பட்ட ஃப்ரெண்டோட பையன் அப்படின்றப்போ ஒரு இது இருக்கும் இல்லையா. அப்படி இல்லாமல்
சண்டைக்கு வா அப்படின்றான். ஸோ அவர் தான் வந்து என்னோட பெஸ்ட்டு. ஸோ அவனுடைய பையனா அவனை வீழ்த்தினா கூட எனக்கு வந்து பெருமை தான் அப்படின்ற அந்த மோடில் இருக்கான் போல இருக்கு. அது ஃப்ரெண்டோட பையனா யாருன்னா இருக்கட்டும், சண்டைனா சண்டை தான், உனக்கு எனக்கு இதுதான் அப்படின்ற மோடில் இருக்கான். ஆனா அட்டாக் பண்ணவே இல்லை பாருங்க. அப்படியே பேசிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறனால தான் அது. பட் அது இவனுக்கு தெரியுமான்னு இன்னும் தெரியலல்ல அந்த விஷயம். அதனால இப்போ இவன் தெரிஞ்சா அது அப்பயும் வந்து அட்டாக் பண்ணுவானா, அவன் தலையை எடுப்பானா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ தோர்கில் நினச்சா இப்படி வந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனால் விட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் பின்னாடி தான் வரப்போகிறேன், அங்கே இடத்துல களத்தில் மீட் தானே பண்ண போகிறேன், உங்ககிட்ட என்கிட்ட இருக்க தனியாக ஒரு டீல் இருக்குது, அது இருக்க தான் செய்யும். அதை நான் விட மாட்டேன், பார்த்துடலாண்ணா நீயா நானான்ற அந்த இதுவும் இருக்க தான் செய்யும். அதுதான் ஆஸ்கலர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க. அது தெரியும், கண்டிப்பாக உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவனையே அனுப்பி அனுப்பி ஒன்று பண்ணுறான். ஆஸ்கலரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், நான் தான் மாவீரன் எல்லாத்தையும் எனக்கு கீழே அப்படின்ற அந்த மோட்லலாம் இல்லை. யார்கிட்ட எப்படி அடக்கி வாசிக்கணும் அடக்கி வாசிக்கணும், ஏறணும்னா ஏறணும். தோர்கிலை விட குறைச்சி மதிப்பு இல்லை. அவன்கிட்ட போனால் நம்ம செத்துணும், நம்ம 100 பேராக போனால் கூட ஒத்தால் நம்மளை முச்சிடுவான் அப்படின்ற அந்த இதுலாம் இருக்குது. யாரையும் வந்து குறைச்சி மதிப்பு இல்லை. யார் என்னென்ன பவர்னு தெரிஞ்சு யார்கிட்ட எப்படி மோதணுன்றது வரைக்கும் கிளியராக இருக்கான். இப்போ கூட இங்கேருந்து இந்த காட்டு தீய பருப்பு இது பண்ணுறதுலாம் பயங்கரமான ஐடியா. இப்போ இங்கே போனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் சிக்கலாகிடும், அவங்ககிட்டலாம் மோத முடியாதுன்றதுனால இந்த குழப்பத்தை உண்டாக்கி நம்ம அரசர் மாதிரி தூக்கின்னு வந்துடலாம். தூக்கின்னு வந்தாலும் சரி, எரிஞ்சாலும் சரி, இல்லை அங்கே போனாலும் சரி, நம்மளுக்கு லாபம். அவனை பொறுத்த வரைக்கும் காசு தான். ஸோ அது பார்த்தேன். இப்போ கூட பாருங்க, பின்னாடி இந்த வரைக்கும் அவன் செத்தானா பொழைச்சானு வந்தவொடனே காலில் மண்டிட்டு நான் அப்படின்னு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வளைஞ்சு கொடுத்து போகிறான். எப்படி எந்தெந்த சூழ்நிலைக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணுறான். எல்லாத்தையும் ஸ்டிஃபாக நான் தானே நிற்கல, எல்லாத்துலேயும் குனிஞ்சும் போகல. எங்கே வளையணுமா வளையிறான், எங்கே நிமிரணுமா நிமிர்றான். அதுமாதிரி தோர்ஃபினும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. மின்னோட ஸ்பீடு எக்கச்சக்கமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முன்னையாவது கொஞ்சமாவது தெரியும் அவனுடைய மூவ், இப்போது தெரியவே இல்லை. இப்படி பேசிட்டு இருக்க டைமுக்கு கத்தியில் கழுத்திலே குத்திட்டு இருக்கிறான். அப்போயா எங்கடா அவன் தேடுற அளவுக்கு அப்போ தான் வார்த்தையே சொல்கிறான், எங்கடா அவன் அப்படின்ட்டு கழுத்திலே குத்திட்டு இருக்கிறான் அதுக்கு முன்னாடி. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக நடந்துருக்கு. குத்துனது கூட தெரியாத அளவுக்கு ஸ்பீடுனா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கான். இது போதாதான்ற மாதிரி இது எவ்வளோ பெரிய மாவட்டம் என்ன இருந்தாலும் இவனோட ஸ்பீடு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்பீடுன்றப்போ அது எனக்கு கை கொடுக்கும்னு அது தோணுது. சுத்தமாக எதிர்பார்க்கல. எப்போ அது கற்றுக்கிட்டன்றதும் தெரியல. எனக்கே ஒரு விஷயம் என்னன்னு புரியல. இவங்க சொன்னப்போ தான் நானே அது நோட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்துச்சு. ஏன்னா ஆஸ்கலாடும் வந்து அதில் தான் பெஸ்ட்டாக அந்த ஸ்பீடில் தான். அதனால தான் ஃபைட்டில் அவனால் தாக்கு பிடிக்கவே முடியாது தோர்ஃபினால். இப்போ இவனும் கற்றுக்கிட்டான்னும் போது இப்போ ஃபைட் இன்னும் அவங்க 2 பேருக்குள்ளே டஃப்பாக போகும். அப்போது எந்த அளவுக்கு அவன் கற்றுக்கிட்டான்றது தான். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.